நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கேட்டு சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் எத்தனை வகையான ஊனம் இருக்கிறது, அதில் எந்தெந்த வகையான பிரிவினர் எல்லாம் சேர்த்துக் கொள்வார்கள், 21 வகையான ஊனம் என்று சொல்கிறார்களே, அது என்னென்ன வகையான ஊனம் என்கிற ஐயப்பாடானது தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் பல்வேறு கருத்துக்கள் தெரியாமல் இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ஒன்றிய அரசாங்கம் கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு அரசு கெஜெட்டை வெளியிட்டது. அந்த கெஜெட்டிலே மாற்றுத்திறனாளிகளுடைய வகைகளில் 8 வகையாக இருந்தவர்களை 21 வகையினராக பிரித்து என்னென்ன வகையான ஊனம் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்ற அரசாணையை அரசு கெஜெட்டை வெளியிட்டிருக்கிறது. அந்த கெஜெட்டில் சொல்லப்பட்ட 21 வகையான ஊனம் என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். அதில் முதல் வகையான ஊனமாக நாம் பார்க்கறது கைகால் இயக்க குறைபாடு, அதாவது லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா எலும்புகள், மூட்டுகள் மற்றும் தசைகளினுடைய குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறிக்கிறது. பக்கவாதம் வர்றது, கைகால் துண்டிக்கப்படுறது, போலியோவால் பாதிக்கப்படுறது, மூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்படுறது, இது போன்று பல்வேறு விஷயங்கள் கால்கை ஊனமுற்றவர்களுக்காக, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது கைகால் இயக்க குறைபாடுகளுக்காக லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி என்று சொல்லக்கூடிய முதல் வகையான ஊனமாக கருதப்படுகிறது. இதுதான் பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்குது. பல்வேறு விபத்துகள்லையும் இது போன்ற பாதிப்புகள் தான் அதிகப்படியாக ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது முதல் வகையான ஊனம். ரெண்டாவது வகையான ஊனம் என்பது ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ், அதாவது ஆசிட் வீச்சு, அமில வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணாது, லவ் பண்ணலைன்னா விட்டு போட்டு சரி நமக்கு ஏற்ற பெண்ணு கிடைச்சா பார்ப்போம், அப்படி இல்லைனா வீட்டில் பார்க்குறவங்களை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் போதை, வெறி உள்ளிட்ட பல விஷயங்களால் எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசிட் எடுத்து மூஞ்சியில் வீசுறது, இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தொடர்ந்து பல தொலைக்காட்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆசிட் வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டாவது வகையான ஊனமாக இங்கே குறிப்பிடப்படுகிறார்கள். அமிலம் மற்றும் ரசாயன பொருட்களை உடல்பட்டு அதன் காரணமாக உருக்குலைவு ஏற்படுதல், அமில வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உடல் பாகங்கள் சிதைவு ஏற்படும். இது நான் உதாரணத்துக்கு காதல் அல்லது ஒருதலை காதல் அல்லது பல்வேறு விஷயங்கள்னால நான் சொன்னேன். இது பெரும்பகுதியாக நடக்கிறது. சில விபத்துகள்னாலும் இது போன்று ஆசிட் பட்டு விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக இது இரண்டாவது வகையான ஊனமாக கருதப்படுகிறது. மூணாவது வகையான ஊனம் பார்த்திங்கன்னா மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டோர், அதாவது செரிபல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இளஞ்சிசுவாக இருக்கும்போதே மூளையின் ஒரு பகுதியோ அல்லது பல பகுதிகளோ பாதிப்படைவதால் ஏற்படும் ஒரு வகை உடல் இயக்க குறைபாடே மூளை முடக்குவாதம். புரிஞ்சுட்டீங்களா? அது குழந்தையாக இருக்கும்போதே வந்துடும். இக்குறைபாட்டின் போது தசைகளின் இயக்கத்தில் ஒருங்கிணைப்பு பாதிக்கப்படும். தசைங்கிறது இந்த எலும்பை பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள், அதுதான் தசைன்னு சொல்கிறது. இந்த குறைபாடு பெருமூளை பாதிக்கப்படுவதால் பெருமூளைவாதம் அல்லது மூளை முடக்குவாதம் என அழைக்கப்படுகிறது. பாதிப்படைந்தவரால் பொதுவாக நிற்பதிலோ நடப்பதிலோ கடும் சிரமம் இருக்கும். தவிர இவர்களுக்கு படிக்கிறதுலையும் கற்றல் அதுலேயும் தடங்கல்கள் ஏற்படும். அறிவுசார் குறைபாடுகளும் ஏற்படும். மூளை முடக்குவாதம் என்பது கைகால் இயக்க குறைபாடு மட்டுமே கிடையாது, மூளை வளர்ச்சிக்கும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்ப நிலையிலேயே பயிற்சிகள் கொடுத்தால் உட்கார்வதிலும் நடப்பதிலும் ஏற்படும் சிரமங்களை குறைத்திட இயலும். ஆக இப்படிப்பட்ட ஊனத்தை மூன்றாவது வகையான ஊனமாக அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து நான்காவது வகையாக தொழுநோயிலிருந்து குணமடைந்தோர், லெப்ரசி கியூர்டு பெர்சன்ஸ். இப்போ பெரும்பாலும் தொழுநோய் இல்லை. எப்படி போலியோ ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுது ஒழிக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல் தொழுநோயும் சற்றேறக்குறைய ஒழிக்கப்பட்டுருச்சு என்று தான் சொல்லணும். அந்த தொழுநோய் பாதித்து அதிலிருந்து குணமடைஞ்சவங்களை தான் லெப்ரசி கூடுன்னு சொல்கிறோம். பெரிய நோய், பெருவியாதி, குஷ்டரோகம் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்ட நோயே தொழுநோய். இது மனித குலத்திற்கு அறிமுகமான பழமையான நோய். தொழுநோய் மைக்கோபாக்டீரியம் லெப்ரோ என்ற நுண்ணுயிரினால் தோன்றுகிறது. இந்த உண்மையை 1873ஆம் ஆண்டு ஹான்சன் என்னும் நார்வே நாட்டு மருத்துவர் கண்டறிந்தார். எனவே இந்த நோயினை ஹான்சன் நோய் என்றும்
கூறுவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆக இவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கான பட்டியலே இணைக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக 5ஆவதாக தசைச்சிதைவு நோய், மஸ்குலோ டிஸ்ட்ரபி அப்படின்னு சொல்லக்கூடிய தசைச்சிதைவு நோய். இந்த நோய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்முடைய நடிகர் நெப்போலியன், மிகப்பெரிய நடிகர், அவருடைய மகனுக்கு கூட இப்போ சமீபத்திலே திருமணம் நடைபெற்றது ஜப்பானிலே. அவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர் தான், தசைச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர். இந்த நோயை குணப்படுத்துவது என்பது அரிதிலும் அரிது. அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடிய, பல கோடிகளை வைத்திருக்கக்கூடிய அவராலேயே இந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை என்றால், நெப்போலியனாலே குணப்படுத்த முடியவில்லை என்றால், நம்மால் அந்த நோயை குணப்படுத்த முடியாது. அதற்கான பொருளாதார வசதிகளோ அல்லது இதற்கான தீர்வுகளோ இன்று வரை இல்லை என்பதை தான் நம்ம பார்க்குறோம். உடல் இயக்க தசைகள் வருடக்கணக்காக சிறுக சிறுக வலுவிழந்து இறுதியில் செயலிழக்கும். இது பிறக்கும்போது நல்லா தான் இருப்பாங்க, போக போக தான் டக்குன்னு அவங்க உட்காந்துருவாங்க, நடக்க மாட்டாங்க. அவரும் அப்படி தான் 5 வயசு 8 வயசு வரைக்கும் நடந்துட்டு இருந்தவர் தான் அதுக்கப்புறம் தான் உட்கார ஆரம்பித்தார். இது பாரம்பரிய மரபணு தசை நோயாகும். பெரும்பாலும் இந்நோய் சிறுவர்களையே பாதிக்கும். முதல் அறிகுறி குழந்தையின் 3 to 5 வயதிற்குள் தெரிய வரும். குழந்தையின் நடை சீராக இல்லாமல், குதிகால் கீழே ஊன்றாமல் நடக்க துவங்குவதும், அடிக்கடி கீழே விழுவதும் அறிகுறியாக தென்படும். முதலில் கால் பாத தசையில் ஆரம்பித்து இடுப்பு, வயிறு, தோள்கள் பாதிக்கப்பட்டு இறுதியில் கை மூட்டுகள், விரல்கள், கழுத்து மற்றும் முகத்தசைகள் பாதிக்கப்படும். இப்பாதிப்பு ஆரம்பித்து சில வருடங்களில் இதன் தன்மை தீவிரமடையும். பெரும்பாலும் 10 வயதாகும் பொழுது பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நடக்க இயலாமல் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த நோயானது 5வது வகையான நோயாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. அடுத்து 6வது வகையான ஊனமாக குள்ளத்தன்மை, டிவர்பிசம், அதாவது உயரம் தடைப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. உயரம் தடைப்பட்டவர்கள் என்பது வயது வந்த நபர் ஒருவர் 147 சென்டிமீட்டர், அதாவது 4 அடி 10 அங்குலம் இருக்க வேண்டும். அதற்கும் குறைவான உயரம் இருந்தால் அவர்கள் உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக கருதப்படுவார்கள். வயதிற்கேற்ற உயரமும் இல்லாமல் இருப்பார்கள். இவர்களின் அறிவுத்திறன் மற்றும் ஆயுட்காலம் மற்ற மனிதரை போல தான் இருக்கும், ஆனால் உயரம் மட்டும்தான் அவங்க குறைவாக இருப்பாங்க. அடையாளம் காணுவதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, 4 அடி 10 அங்குலத்துக்கு கீழே, அதாவது 147 சென்டிமீட்டர் மற்றும் அதற்கு குறைவான உயரம் இருக்கணும். வளர்ச்சி படிகளில் தாமதம் இருக்க வாய்ப்புண்டு. வயதுக்கேற்ற உயரம் இல்லாமல் இருக்கும். சராசரி அளவை விட கைகால்களின் அளவு குறைவாக இருக்கும். மோதிர விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவில் இடைவெளி பறந்திருக்கும். இந்த வகையான ஊனத்தை 6வது வகையான ஊனமாக குறிப்பிடுகிறார்கள். 7வது வகையான ஊனமாக பிளைண்ட்னஸ், அதாவது கண் பார்வையின்மை, முழுவதுமாக கண் பார்வையற்றவர்கள். பார்வையற்ற தன்மை என்பது இரு கண்களிலும் முற்றிலும் பார்வை இல்லாத நிலை. பார்வையற்ற தன்மையை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய திட்டத்தால், அதாவது NPCB என்று சொல்லக்கூடிய பார்வையற்ற தன்மை வரையறுக்கப்படுகிறது. சிறந்த திருத்தத்துடன் 6 மீட்டர் அல்லது 20 அடி தூரத்திலிருந்து விரல்களை எண்ண ஒரு நபரின் இயலாமை, பார்வை 6 to 60 என்கிற அதற்கும் குறைவாக இருந்தால் அது பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளியாக கருதப்படுகிறார்கள். இது 7வது வகை. 8வது வகை லோ விஷன் என்று சொல்லக்கூடிய குறைபார்வை. குறைபார்வை என்பது ஒரு மனிதனின் பார்வைத்திறன் குறைந்திருப்பதை காட்டும் வரையறைப்படி இந்தியாவில் குறைபார்வை என்பது பார்வைத்திறன் ஒவ்வொன்றுக்கு ஒரு அளவு வச்சுருக்காங்க. அதில் 6/18 அல்லது 20/60 ஸ்னெல்லன் அளவீட்டின் அதிகமாக இல்லாமல் 3/60 அல்லது 10/200 எனும் அளவிற்குள் சிறந்து செயல்படும் கண்ணில் சரியான திருத்தத்திற்கு பின்பு பார்வை நிலையாகும். பார்வை கோணத்திலிருந்து அளவு 40 டிகிரிலிருந்து 10 டிகிரிக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் இவர்கள் குறைபார்வை தன்மையுடையவர்களாக கருதப்படுகிறார்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவித்திறன் குறைபாடு 9வது வகையான ஊனமாக கருதப்படுகிறது. ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காதுகளாமை என்பது ஒரு தனிநபரினால் சத்தத்தை பொதுவான புரிதலுடன் கேட்கும் திறன் அற்றிருப்பது என பொதுவாக கூறலாம். 40 டெசிபிளிலிருந்து 70 டெசிபிள் வரை இழப்பு உள்ளவர்களே சற்றே கூடுதலான காதுகளாமை உள்ளவர் என வரையறுக்கலாம். இவர்களுக்கு சரியான காதொலி கருவி பொருத்துவதன் மூலம் சிறந்த பலன்களை பெற முடியும். 70 டெசிபிளிலிருந்து 90 டெசிபிள் வரை காதுகளாமை உள்ளவர்கள் அதிக காதுகளாமை உள்ளவர்கள் என வரையறுக்கலாம். இவர்களுக்கு சரியான காதொலி கருவி பொருத்தி முறையான சிகிச்சை அளித்தால் அவர்களால் தொடர்பு கொள்வதில் சிறப்பாக செயல்பட முடியும். 90 டெசிபிளுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமான காதுகளாமை உள்ளவர் என கருதப்படுகிறார். ஆக காதுகளாமை செவித்திறன் குறைபாடு உடையவர்களும் இப்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கான பட்டியலே வருகிறார்கள். அதேபோல் 10வது வகையாக பேச்சு மற்றும் மொழிசார் குறைபாடு
ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கரிம மற்றும் நரபியல் காரணங்களால் பேச்சு மற்றும் மொழியின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகளை பாதிக்கும் அறுவை சிகிச்சை மூலம் குரல் வலை நீக்கப்பட்டிருந்தால் புற்றுநோய் காரணமாக, அறுவை சிகிச்சை மூலம் நாக்கு அகற்றப்பட்டிருந்தால் புற்றுநோய் காரணமாக, முகம் வாய் மற்றும் தொண்டையில் ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்தால் பேச முடியாத நிலை, முகத்தில் பிளவுபட்ட உதடுகள், பிளவுபட்ட மேல்தாடை, காது வாய் மற்றும் தாடையில் சரியான வளர்ச்சி இல்லாமை, பக்கவாதத்துக்கு பிறகு பேசும் திறனை முழுமையாக இழத்தல், இது போன்ற விஷயங்கள் இருந்தால் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி என்று சொல்லக்கூடிய 10வது வகையான ஊனமாக இது கருதப்படுகிறது. இவர்களும் மாற்றுத்திறனாளிக்கான பட்டியலிலே வருகிறார்கள். அடுத்தபடியாக ஊனமாக 11வது ஊனமாக இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அதாவது அறிவுசார் குறைபாடு, மனவளர்ச்சி குன்றியோர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நபரின் முழுமையற்ற வளர்ச்சியின் நிலை அல்லது அறிவு செயல்பாடு பிரச்சனை. இது அறிவாற்றல், மொழி, இயக்கத்திறன் மற்றும் சமூகத்திறன்களை சார்ந்து நிர்ணயிக்கப்படுகிறது. நினைவுத்திறன், அதாவது ஐக்யூ டெஸ்ட்னு சொல்லுவாங்க. 69க்கு கீழாக இருக்கும் சமூக செயல்களில் வயதுக்கேற்ற செயல்களில் வளர்ச்சி தாமதம் ஏற்படும். வயதுக்கேற்ற வளர்ச்சி என்பது இருக்காது அவர்கள்ட்ட. உடல் வளர்ச்சியும் சிலருக்கு இல்லாமல் இருக்கும், மூளை வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். இத்தகைய குறைபாடுகள் 18 வயதிற்கு முன்பாக ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இவர்கள் மனவளர்ச்சி குன்றியவர்களாக கருதப்படுகிறார்கள். இது 11வது வகையான ஊனமாக கருதப்படுகிறது. 12வது வகையான ஊனமாக ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், அதாவது புறவுலக சிந்தனையற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது 12வது வகையான ஊனமாக கருதப்படுகிறது. புறவுலக சிந்தனையற்ற நிலை என்பது வழக்கத்திற்கு மாறான ஒரே மாதிரியான செயல்கள் மற்றும் நடத்தைகளை அடிக்கடி செயல்படுத்தும் நிலையாகும். உறவுகளை புரிந்து கொள்வதிலும் பிறருடன் உறவுகளை ஏற்படுத்துவதிலும் தொடர்பு கொள்ளும் திறனிலும் அதிக பாதிப்பு இருக்கும். உதாரணமாக, ஒரு இயல்பான குழந்தைகள் போலன்றி புறவுலக சிந்தனையற்ற குழந்தைகள் தன் தாயாரின் புன்னகைக்கு பெரும்பாலும் மிக குறைவான சிரிப்பையே வெளிப்படுத்துவர். பொதுவாக புறவுலற்ற சிந்தனை குழந்தைகள் 3 விதமாக நடத்தை பிரச்சனைகளை ஒன்றாக வெளிப்படுத்துவர். சமூக செயல்பாட்டு பிரச்சனை, தொடர்பு கொள்வதில் பிரச்சனை, நடத்தை வேறுபாடுகள் பிரச்சனை. இவர்களெல்லாம் 12வது வகையாக, அதாவது புறவுலக சிந்தனையற்றோர் ஆட்டிசம் பாதித்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அடுத்தபடியாக 13வது வகையாக ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது குறிப்பிட்ட கற்றலில் குறைபாடு உடையவர்களையும் மாற்றுத்திறனாளிகளாக ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. குறிப்பிட்ட கற்றல் இயலாமை என்பது ஒரு குழந்தையின் கற்றல் சார்ந்த நிகழ்வான சிந்தித்தல், கேட்டல், பேசுதல், எழுதுதல், உச்சரித்தல், கணித கணக்கீடுகள் ஆகியவற்றில் ஒன்றிலோ அதற்கு மேற்பட்டோ பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் தன்மையாகும். இது பெரும்பாலும் கல்வி சார்ந்த நிகழ்வில் வெளிப்படும் குறைபாடாகும். இது கற்றல் ஏற்பட்ட குறைபாடுகளாக வகுக்கப்படுகிறது. இது 13வது வகையான ஊனமாக கருதப்படுகிறது. அடுத்து 14வது வகையாக மென்டல் இல்னஸ், மனநோய். இந்த மனநோய் என்பது இடையில் ஏற்படக்கூடியது. மன வளர்ச்சி குன்றியோர் என்பது பிறவிலேயே ஏற்படக்கூடியது. சமூக நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை ஒப்பிட்டு சிந்தனை, மனநிலை, ஞாபகம், செயல்பாடு ஆகியவற்றில் தடுமாற்றம் இருக்கக்கூடிய நிலையைத்தான் பொதுவாக மனநோய் என அழைக்கப்படுகிறது. இவர்களுக்கு கணிப்பு, நடத்தை, இயல்பு நிலையை உணரும் திறன், அன்றாட வாழ்வில் சாதாரண தேவைகளை சந்திக்கும் திறன் ஆகியவற்றில் பாதிப்பு இருக்கும். இவர்களெல்லாம் மனநோயாளிகளாக கருதப்படுகிறார்கள். இது 14வது வகையாக வகுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நாள்பட்ட நரம்பியல் பாதிப்பு, குரோனிக் நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 15வது வகையான ஊனம். மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் போன்ற நாள்பட்ட நரம்பியல் நிலைமைகள் ஒரு அலர்ஜி நரம்பு மண்டல நோயாகும். இது மூளை மற்றும் முதுகெலும்புகளின் நரம்பு செல்களை, அச்சுக்களை சுற்றியுள்ள மெயினின் உறைகளை சேதமடைந்து வழிவகுக்கிறது மற்றும் மூளை மற்றும் முதுகெலும்பில் உள்ள நரம்பு செல்கள் திறனை பாதிக்கிறது. இதனால் என்ன ஏற்படும்னா பக்கவாதம் ஏற்படும், தசை பலவீனம் ஏற்படும், மோசமான ஒருங்கிணைப்பு ஏற்படும். 16வது வகையாக மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் என்று சொல்லக்கூடிய திசு பன்முக கடினமாதல், தண்டுவட மரபு நோய் அல்லது மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் என்று சொல்லுவார்கள். இது மூளை முதுகுத்தண்டை மூடியுள்ள கொழுப்பாலான மைலின் உறையில் ஏற்படும் நோயாகும். இந்நோயினால் மைலின் பாதிப்படைந்தோ அல்லது வடுக்களுக்கான பல்வேறு நோய் அறிகுறிகளுடன் காணப்படும். இது 16வது வகை ஊனமாக கருதப்படுகிறது. 17வது ஊனமாக பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அதாவது நடுக்குவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த நோயானது இருக்கிறது. பார்க்கின்சன் நோய் என்பது நரம்பு மண்டல கோளாறாகும். இது இயக்கத்தை பாதிக்கிறது. பார்க்கின்சன் நோய் நடுக்கம் மற்றும் விரைப்பு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இதை எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்னா, ஓய்வு நேரங்களில் தலை கைகால்களில் நடுக்கம் இருத்தல், நிற்பதிலும் நடப்பதிலும் உடல் இயக்கத்திற்கும் சிரமமாக இருத்தல், நிற்பதற்கு சமச்சீரமற்ற நிலை, குறுகிய காலடிகள், நடக்கும் பொழுது உடல் முன்புறம் வளைந்து காணப்படுதல், குரல் மென்மையாகவும் தொடர்ச்சியாக பேசுவதிலும் சிரமம் காணப்படுதல்,
ஞாபகம் வைப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் சிரமம் ஏற்படுதல், இதெல்லாம் பார்க்கின்சன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய 17வது வகையான ஊனமாக கருதப்படுகிறது. 18வது வகையான ஊனமாக தலசீமியா, இரத்த அழிவு சோகை. இந்த இரத்த அழிவு சோகை என்பது பின்னடைவு தன்மையுள்ள மரபு சார்ந்த இரத்த நோயாகும். தலசீமியாவில் மரபு குறைகள் ஹீமோகுளோபினைச் சேர்ந்த குளோபின் சங்கிலியின் குறைந்த சேர்க்கை வீதத்தால் ஏற்படுகிறது. ஒரு வகையான குளோபின் சங்கிலியின் குறைந்த சேர்க்கையால் இயற்கைக்கு மாறான மூலக்கூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதன் காரணமாக அனீமியா என்ற தலசீமியாவின் தனித்தன்மை அறிகுறி உருவாகும். இரத்த அழிவு சோகை என்பது மரபணு ரீதியான இரத்த கோளாறாகும். இது குறைந்த அல்லது சாதாரண ஹீமோகுளோபின் உற்பத்தியால் வகைப்படுத்தப்படுகிறது. இது 18வது வகையான ஊனமாக கருதப்படுகிறது. 19வது வகையாக ஹீமோபிலியா, இரத்தம் உறையாமை அல்லது இரத்தம் ஒழுகு குறைபாடு. ஹீமோபிலியா என்பது மனித உடலில் குருதி, அதாவது இரத்தம் உறையாமல் போகும் பரம்பரை நோயின் பெயராகும். மரபணு குறைபாடுகளின் காரணமாக இரத்தத்தை உறையச் செய்யும் குருதி நீர்ம, அதாவது பிளாஸ்மா காரணிகளின் செயல்பாடு குன்றுவதால் இந்நோய் உண்டாகிறது. உடலில் உள் மற்றும் வெளிக்காயங்கள் ஏற்படும் போது இரத்தம் உறையாமல் தொடர்ந்து குருதிப்பெருக்கு ஏற்படுவதால் உயிர் போகக்கூடிய அபாயம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஹீமோபிலியா என்று சொல்லக்கூடிய 19வது வகையான ஊனமாக கருதப்படுகிறது. 20வது வகையாக ஸ்கில் செல் டிசீஸ், அதாவது அறிவாளனு இரத்த சோகை என்று சொல்லப்படுகிறது. அறிவாளனு இரத்த சோகை என்பது இரத்த கோளாறுகளில் ஒரு குழுவாகும். இது சிவப்பு இரத்த அணுக்கள் அறிவால் வடிவமாகவும் தவறாகவும் உடைந்து போகவும் காரணமாகிறது. இத்தகைய மிசேபன் சிவப்பு இரத்த அணுக்களின் ஆக்சிஜனை சுமக்கும் திறன் கணிசமாக குறைகிறது. இது மரபணு மாற்றப்பட்ட நோய். இரத்த சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபின் என்ற புரதம் உள்ளது. இது ஆக்சிஜனை பிணைத்து உடலின் அனைத்து பாகங்களுக்கும் கொண்டு செல்லும் புரதமாகும். கடைசியாக 21 வகையாவது ஊனமாக மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், அதாவது பல்வகை குறைபாடு. பல்வகை குறைபாடு என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட குறைபாடுகளை உள்ளடக்கியது. உதாரணமாக பார்வை இழப்புடன் காதுகளாமை, அறிவுத்திறன் குறைபாட்டுடன் காதுகளாமை, கைகால் இயக்க செயல்பாட்டு குறைபாட்டுடன் பேச்சுத்திறன் அற்ற நிலை என பல வகையான ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனத்தை இது குறிக்கிறது. பல வகை குறைபாடுள்ள குழந்தைகள் அனைத்து குறைபாட்டு தன்மைகளுக்கும் அதன் கூட்டுத்தன்மைகளுக்கும் ஏற்படும் விளைவுகளை சந்திக்கிறது. இதுதான் 21 வகையான பல்வகை குறைபாடுகளாக நோய்களாக கருதப்படுகிறது. நண்பர்களே, இப்போ ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த 21 வகையான ஊனத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதில் எந்தெந்த ஊனத்திற்கு எவ்வளோ உதவித்தொகை என்பதை ஏற்கனவே ஒரு காணொலியிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனாலும் கூட இப்போ திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு ரிமைண்டருக்காக, புரிதலுக்காக நான் சொல்கிறேன். முதல் ஊனமாக இருக்கக்கூடிய லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, அதாவது கைகால் ஊனமுற்றவர்களே 75% பாதிப்புக்கு மேற்பட்டவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் துறை மூலமாக 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். கீழ் ஊனமுடையவர்களுக்கு 1500 ரூபாய் வருவாய்த்துறை மூலமாக வழங்கப்படும். அடுத்தபடியாக 4வது வகையாக ஊனமாக இருக்கக்கூடிய லெப்ரசி, தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர்களுக்கு, தொழுநோய் பாதிப்புடையவர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை என்பது வழங்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக 5வது ஊனமாக இருக்கக்கூடிய தசைச்சிதைவு நோய், மஸ்குலர் டிஸ்டர்பி என்று சொல்லக்கூடிய அதற்கும் 2000 ரூபாய் உதவித்தொகையானது வழங்கப்படும். அதேபோல் 6வது வகையான ஊனமாக இருக்கக்கூடிய ரிவர்ஃபிசம், உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளிலே 75% மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த 2000 ரூபாய் உதவித்தொகை என்பது வழங்கப்படும். அதுக்கு அடுத்தபடியாக 11வது வகையான ஊனமாக இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி என்று சொல்லக்கூடிய மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதேபோல் 12வது வகையான ஊனமாக இருக்கக்கூடிய ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் 2000 ரூபாய் உதவித்தொகை மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்றால் குரோனிக் நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய நாள்பட்ட நரம்பியல் பாதிப்பு, சிஎன்சி என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் 2000 ரூபாய் உதவித்தொகை என்பது வழங்கப்படுகிறது. அதேபோல் பார்க்கின்சன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நடுக்குவாத நோய்க்கும் அதற்கும் 2000 ரூபாய் உதவித்தொகை என்பது மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. அதே போல் கடைசியாக மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனம் 75% மேல் இருந்தால் அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இப்போ நான் சொன்ன இந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் 2000 உதவித்தொகை. மற்ற எல்லா வகையான கேட்டகரிக்கும் இன்றைய நிலவரப்படி 1500 உதவித்தொகை என்பதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நண்பர்களே, இந்த காணொலி மிக நீண்ட காணொலியாக இருந்தாலும் நாம் யாரெல்லாம் ஊனத்தினுடைய வகைகளாக இருக்கிறார்கள், நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது இதில் இருக்கிறார்களா என்பதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை போட்டிருக்கேன். இந்த காணொலியை உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த காணொலியை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என்ன ஊனம் ஏது ஊனம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு உங்களது வருகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.